வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமான முறையில் சோன் பப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோன் பப்படி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம தேவையான சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரையில் அரை கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம எந்த கப்பால் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்தோன்னா சரியாக இருக்கும். அடுப்பை இப்போது மிதமான தீயிலே வச்சுக்கலாம். கரண்டி எதுவும் போட வேண்டாம். சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பித்த பிறகு தான் நம்ம கரண்டியை இதில் போடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் தேனை இது கூட சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சோன் பப்படி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் மட்டும் லேசாக இது மாதிரி ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலருக்கு மாறி வரணும். அந்த சமயம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை இப்போ நம்ம ஒரு சிலிக்கான் ஷீட்டில் ஊற்றிடலாம். நான்ஸ்டிக் பேனில் இல்லைன்னா தட்டில் நம்ம நெய் தடவி பண்ணுறதை விட சிலிக்கான் ஷீட்டில் ஊற்றி நம்ம பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக நம்மளால் பாகை தனியாக எடுக்க முடியும். பாகு லேசாக கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அரை கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு அடிப்பிடிக்கக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நல்ல வாசனை வந்த பிறகு இதை உடனே வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சிடணும். இல்லைன்னா அந்த பேனோட சூட்டிலே இன்னும் கொஞ்சம் கலர் மாறிடும். மாவும் ரெடி ஆயிடுச்சு. மாவும் இப்போது லேசான சூட்டில் தான் இருக்குது. சர்க்கரை பாகும் இப்போது கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. 2 பொருளுமே லேசான சூட்டில் இருக்கும்போது தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப ஆற விட்டுடக்கூடாது. சர்க்கரை பாகு நல்லா இந்த மாதிரி இழுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க மாவையும் சேர்த்து கலந்து நல்லா தனித்தனி லேயராக வர அளவுக்கு இதை நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும்.
ரொம்பவே சுவையான மொறுமொறுன்னு சோன் பப்படி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.